Hello everyone. நாம பார்த்துட்டு இருக்கிறது IBPS PO Banking Examக்கான question paper. இது 2017 வருஷம் கேட்ட question paperங்க. இந்த question paperல நம்ம வரிசையா பார்த்துட்டு வர்றது reasoning ability. So reasoning ability நமக்கு இன்னைக்கு seating arrangementல ஒரு question பார்க்கலாம். ஸோ நம்ம கொஸ்டின் நல்லா வாசிச்சு பார்த்துட்டு சீட்டிங் அரேஞ்ச் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சீட் பண்ணலாங்க. ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் given questions. A, B, C, D, E, F, G, H are 8 friends sitting around a circular table but not necessarily in same order. Some of them are facing inside and some of them are facing outside. A sits third to right of H. There is two people sits between H and B. C sits second to the left of B. There is three people sits between B and E. D sits to the left of F, who is not immediate neighbor of A. Immediate neighbors of H faces same direction as H. Ana H direction theriyala. F sits third to the left of A, whose face center. The immediate neighbors of A face opposite to the direction of A. இப்போ ஹெச்சோட டைரக்ஷன் எனக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு கேஸ் எடுத்துக்கலாங்க. ஒன்று வந்துட்டு ஹெச் அவுட்வர்ட்ஸ், இன்னொன்று ஹெச் வந்து இன்வர்ட்ஸ் அப்படி எடுத்துக்க போறோம். ஓகே, ஸோ இது என்னோட கேஸ் 1 கேஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். இது என்னுடைய கேஸ் 1, இது என்னுடைய கேஸ் 2. இப்போ வந்து ஹெச்சை மையப்படுத்தியே போறனால நம்ம ஹெச்சை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். 8 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8ங்க. இங்கேயும் போடலாம் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ கேஸ் 1ல நம்ம வந்து ஹெச் அவுட்வர்ட்ஸ் வச்சு எடுத்துக்கலாங்க. அவுட்வர்ட்ஸ்ன்ற போது இது ஹெச்சோடைய ரைட்டு, இது ஹெச்சோட லெஃப்டா இருப்பாங்க. பாருங்க, ஏ சிட்ஸ் தேர்ட் டு ரைட் ஆஃப் ஹெச். இப்போ ஹெச்சோடைய ரைட்ல மூணாவது ஆளா உட்காந்துருக்காங்க. 1 2 3 அப்படிங்கும்போது ஏ இங்க இருக்காங்க. ஏ வந்து ஃபேஸ் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருக்கு. ஏவோட நெய்பர்ஸ் ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷனால இதுவும் வந்து எதிர் திசையா இருப்பாங்க. ஸோ உள்ள பார்த்து உட்கார்ந்து இருக்கும் போது இது லெஃப்ட், இது வந்து ரைட்டுங்க. நம்ம எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி தான். சென்டர் பார்த்து உட்கார்ந்து இருக்கும் போது ரைட் ஹேண்டு, இது லெஃப்ட் ஹேண்டுங்க. இப்போ இது வந்து இது லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. இது வந்து ரைட் ஹேண்டு, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, இப்போ there is two people sits between H and B. ஸோ ஹெச்சுக்கும் பிக்கும் நடுல ரெண்டு பேர் இருக்காங்களாமா. ஸோ ஏ இங்க போட்டாச்சு, அதனால நம்ம என்ன பண்ண இந்த பக்கம் தான் போட முடியும். 1 2 போட்டா பி இங்க இருக்கு, ரெண்டு பேர் இருக்காங்க. C sits second to the left of B. C sits second to the left of B. Suppose B வந்து அவுட்வர்டா இருந்துச்சுன்னா, வெளியில பார்த்து இருந்தாங்கன்னா இது வந்து லெஃப்ட், இது ரைட்டுங்க. இப்போ C sits second to the left of Bனா அது ஏக்கு வருதுங்க. அப்போ அங்க வர முடியாது. ஸோ பி வந்து இன்வர்டா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட்டு. அப்போ C sits second to the left of Bனா 1 2. ஸோ C இங்க இருக்காங்க. There is 3 people sits between B and E. பிக்கும் ஈக்கும் நடுல 3 பேர் இருக்காங்களாமா. 1 2 3 பிக்கும் ஈக்கும் நடுல 3 பேர் இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் லெஃப்ட்ல போலனா 1 2 3 அப்போ இங்கேயும் வருது. ரைட்ல பார்த்தாலும் 1 2 3 அதுவும் வருது. ஸோ பிக்கும் ஈக்கும் நடுல 3 பேர் இருக்காங்க. எப்படி போனாலும் வருது. D is left second to the left of F, who is not immediate neighbor of A. ஸோ F இங்கேயும் வர முடியாதுங்க. அப்போ ஆப்வியஸா F இங்க தான் வருவாங்க. D is second to the left of F. இப்போ F வந்து அவுட் சைடா இருந்தாங்கன்னா இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட். அப்போ செகண்ட் ஆஃப் லெஃப்ட்டுங்கும் போது டி இங்க வருவாங்க. நம்ம இன்வர்டா இருந்தாங்கன்னா இது வந்துட்டு ரைட்டு, இது லெஃப்ட். அப்போ அது ஹெச்ல எடுத்துக்கு வருது. ஸோ எஃப் சிட்ஸ் ஃபேசிங் அவுட்வர்ட். ஸோ டி இங்க இருக்காங்க. அப்ப மிச்சம் யாருங்க? ஏ பி சி டி இ எஃப் ஜி
EFG அவ்வளோதாங்க. G இங்கே வந்துடுறாங்க. இது ஒரு கேஸு. ஸோ இது வந்து எல்லாமே கரெக்டாக பொருந்தி இருக்குங்க. ஹெச்சோட நெய்பர்ஸ் 2 பேருமே ஹெச் மாதிரியே இருக்காங்க. இமீடியட் நெய்பர் ஆஃப் ஹெச் ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் அஸ் ஹெச். ஸோ இவங்களும் வந்து வெளியே பார்த்து தான் இருக்காங்க. பாருங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். A sits third to the right of H. 1, 2, 3. Yes. There is 2 people between H and B. Yes. Hக்கு B கூட 2 பேர் இருக்காங்க. C sits second left of B. Second leftல இருக்காங்க. அப்புறம் there is 3 person between B and E. எப்படி பார்த்தாலும் B க்கு E கூட 2 பேர் இருக்காங்க. D is second left of F. So F லெஃப்ட்ல செகண்டா D இருக்காங்க. Who is not immediate neighbor of A. அதாவது இங்க 2 போடாம F தூக்கி இங்க போட்டிருக்கேன். Immediate neighbors of H faces the same direction as H. F sits third to the left of A. A லெஃப்ட்ல மூணாவது ஆளு. 1, 2, 3 கரெக்டா இருக்காங்க. The immediate neighbor of A face opposite direction. இப்போ கேஸ் இதுவே கரெக்டாக தான் இருக்குங்க. கேஸ் 2 ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் ஹெச் வந்து உள்ளார பார்த்து இருந்தா இது வந்து லெஃப்ட், இது வந்து ரைட்டுங்க. அப்போ ஏ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட்ன்ற போது 1, 2, 3 ஏ இங்க வராங்க. ஏ சென்டர் பார்த்து உட்காந்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வந்துருச்சு. ஸோ இது லெஃப்ட், இது ரைட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் ஹெச் there is 2 people between H and B. அப்போ ஹெச்சுக்கு பிக்கு 2 பேரும் இங்கே ஏ இருக்காங்க. ஸோ ஆப்வியஸா பி இங்கே தான் வர முடியும். சி சிட்ஸ் டு த லெஃப்ட் அப்படின்றாங்க. இங்கேயும் என்னால் பி இங்கே பி வெளியே இருந்தாதான் இது வந்து ரைட்டு, இது லெஃப்ட். இப்போ உள்ளார பார்த்து இருந்தா இது லெஃப்ட், இது ரைட்டு. செகண்ட் டு த லெஃப்ட்ல வந்து ஏ உட்கார்ந்துருக்கு. அதனால அது வந்து உள்ள பார்த்து இல்லை, வெளியே பார்த்தா இருப்பாங்க. செகண்ட் டு லெஃப்ட்ல சி இங்க இருக்காங்க. ஹெச்ஓ நெய்பர்ஸ் 2 பேருமே சேம் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ சியும் உள்ளதா, இதுவும் உள்ளதா, அது யாரும் தெரியல. அப்புறம் there is 3 people between B and E. ஸோ 1, 2, 3 E இங்க வராங்க. 1, 2, 3 E இங்க தான் வராங்க. D is second to left of F. Who is not immediate neighbor of F? இங்க வர முடியாது. ஸோ F தான் இங்க வருவாங்க. செகண்ட் லெஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியே பார்த்து இருந்தா இது லெஃப்ட். அப்போ செகண்ட் லெஃப்ட்ல இங்க ஆள் இருக்கு. ஸோ F கண்டிப்பா உள்ள பார்த்தா இருக்கணும். அப்போ இது லெஃப்ட், இது ரைட்டு. அப்போ இங்க D வருவாங்க. இப்போ ஏயோட இமீடியட் நெய்பர்ஸ் எல்லாம் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறாங்க. அப்போ இங்க G வருவாங்க. ஆனா இந்த கண்டிஷன்ஸ் பாருங்க சாட்டிஸ்ஃபை ஆகாது. எஃப் சிட்ஸ் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஏ. லெஃப்ட் ஆஃப் ஏல பாத்தீங்கன்னா 1, 2, 3 ஹெச் வந்திருக்குங்க. ஸோ அது ஃபிட் ஆகல. இந்த ஒரு லைன் வந்து இந்த கேஸுக்கு ஃபிட் ஆகல. ஸோ திஸ் கேஸ் இஸ் த ரைட் கேஸ். ஸோ இப்போ நம்ம கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிக்கலாம். Who sits third to the right of F? Who sits third to the right of F? Right of F. இப்போ F வந்து வெளியே பார்த்திருக்காங்க. So this is right and this is left. Right of F. Right of Fல third யாரு? 1, 2, 3 ஈங்க. Option D, E is the right answer. Who is facing inside? யாரெல்லாம் வந்து உள்ள பார்த்து உட்கார்ந்துருக்காங்க பார்த்தா A and B. அவ்வளவுதான். மற்றவங்க எல்லாருமே வெளியே நோக்கி தான் உட்கார்ந்துருக்காங்க. A, B மட்டும்தான். So option C is the right answer. A, B. Who sits opposite to H? Hக்கு எதிர்த்தால யார் உட்கார்ந்துருக்காங்க? Hக்கு ஆப்போசிட்ல D உட்கார்ந்துருக்காங்க. Option B, D is the right answer. How many people are sitting between C and B when counted from left of C? C உடைய இடது பக்கத்துல இருந்து எண்ணும் போது C க்கும் B க்கும் நடுவுல எத்தனை பேரு? ஸோ சிக்கு வந்து லெஃப்ட் இதாங்க. இடது பக்கமா எண்ணும் போது C க்கும் B க்கும் நடுவுல ஒருத்தர் தாங்க இருக்காங்க. F மட்டும்தான் இருக்காங்க. ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் C 1 இஸ் த ரைட் ஆன்சர். வலது பக்கமா கேட்டிருந்தாங்கன்னா அது வேற மாதிரி வந்திருக்கு. வலது பக்கமா கேட்டாங்கன்னா 1, 2, 3, 4, 5 பேர் இருக்காங்க. சிக்கும் பிக்கும் நடுவில் வலது பக்கமா கவுண்ட் பண்ணா 5 பேர் இருக்காங்க.
ஸோ இந்த டைரக்ஷன்ஸில் லெஃப்ட் ரைட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கடைசி கொஸ்டின் பாருங்க. ஹூ இஸ் சிட்டிங் எக்ஸாக்ட்லி பிட்வீன் டி அண்ட் சி வென் கவுண்டட் ஃப்ரம் ரைட் ஆஃப் டி? டியோடைய வலது பக்கத்துலேருந்து எண்ணும் போது டிக்கும் சிக்கும் நடுவில் யார் இருக்காங்க அப்படி கேட்குறாங்க. டி அண்ட் சிக்கு டியோடைய வலது பக்கம். ஸோ இதாங்க ரைட்டு. ஸோ டியோடைய வலது பக்கம் வரும்போது டிக்கும் சிக்கும் நடுவில் பிஎஃப் இருக்காங்க. பிஎஃப். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். பிஎஃப் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இது சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுங்க. ஸோ இங்கே ஹெச்ஓ டைரக்ஷன் கொடுக்காத கேஸ் 1 கேஸ் 2 போச்சு. ஹெச் ஃபேஸஸ் அவுட் சைட் அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாகவே பண்ணியிருக்கலாம். நத்திங் ராங். ஏதாவது ஒரு கண்டிஷன் பாருங்க. எஃப் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏங்கிறது இங்கே பொருந்தாம போனனால கேஸ் 2 தப்பு, கேஸ் 1 தான் சரி. நான் முடிவுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.